ஹலோ வணக்கம். மதுரை ஹோட்டல் ஸ்பெஷல் மட்டன் எலும்பு சால்னா நாம் அதே சுவையோடு நாம் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு 1/2 கிலோ மட்டன் எலும்பு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருவோங்க. அடுப்பில் குக்கர் வச்சுருங்க. 4 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருங்க. சோம்பு, கல்பாஸ், பிரிஞ்சி இலை தாளிச்சிருங்க. அது பொரிஞ்சதும் 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து அதை நல்லா வதக்கிடணுங்க. அது நல்லா வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கொத்து கருவேப்பிள்ளை, 2 பெரிய தக்காளி சேர்த்து கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. நல்லா வதங்கவும் நாம் எடுத்து வச்ச மட்டன் எலும்பை சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாமே சேர்த்துடலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய்த்தூளுங்க. எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பச்சை வாடை போக நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிட்டு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்து குக்கர் மூடி 7-8 விசில் வச்சு இறக்கிடணுங்க. இந்த மட்டன் சால்னாவுக்கு தேவையான உப்பு அப்போவே சேர்த்துருங்க. சேர்த்து விசில் வரவும் இறக்கி வச்சுருங்க. அரைக்கிறதுக்கு தேங்காய், நிலக்கடலை, பொரிகடலை, முந்திரி, கசகசா இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. பாருங்கள், அந்த அரைச்ச விழுதை சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி மறுபடியும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்து இந்த மட்டன் மசாலா நாங்கள் வீட்டிலையே அரைச்சதுங்க. அது 1 ஸ்பூன் சேர்த்து கலந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து மறுபடியும் குக்கர் மூடி ஒரு 3 விசில் வச்சு இறக்கிட்டா சூப்பரான சுவையோட மட்டன் சால்னா கமகமன்னு மணத்தோடு ரெடி ஆயிருங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நான் இந்த சால்னா வீட்டில் பூரி செய்கிறதுக்கு தாங்க வச்சுருக்கேன். அருமையான டேஸ்ட்டோட மட்டன் சால்னா ரெடி. நன்றி, வணக்கம்.